ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் எக் கிரேவி. இதுக்கு நான் ஒரு சாஸ்பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துருக்கேன். இதில் 2 பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துடலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துடலாம். இதை நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமேட்டு நம்ம இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இதை நம்ம இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். அடுத்ததாக ஒரு பச்சை மிளகாயை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. அடுத்ததாக நம்ம இதில் 3 தக்காளியை நல்லா இந்த மாதிரி அரைச்சி இது கூட சேர்த்துடலாம். கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நம்ம இதை மூடி வச்சிடலாம். இது நல்லா தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 1/4 மணி நேரம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் முட்டை கிரேவிக்கு நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதக்கணும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பவுடர் எடுத்திருக்கேன். முந்திரியை நல்லா பவுட்ரு பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் இது கூட சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இது கூட சேர்த்துருங்க. கடைசியாக 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம கொதிக்க வைக்கணும். இப்போ நம்ம இதில் வேக வச்சுருந்த முட்டையை இந்த மாதிரி ஓட்டை போட்டு இது கூட சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 5 முட்டை சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த சமயத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி எடுத்து இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த கசூரி மேத்தி இந்த கிரேவிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இதை சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷம் நல்லா குக் பண்ணிவிட்டு இறக்கிடுங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட எக் கிரேவி ரெடி ஆயிடுச்சு.